திருச்சிற்றம்பலம். தூண்டா விளக்கின் நற்சோதி தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய், பூண்டாய் எலும்பை புறமூன்றும் கொடியாச் செற்ற புண்ணியனே, பாண்டு ஆள் வினைகள் அவை தீர்க்கும் பரமா, பழையனூர் மேய ஆண்டா ஆலங்காடா, உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இப்போ மேலே சொன்ன பாடலுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். தூண்டா விளக்கின் நற்சோதி, சிவபெருமான ஜோதி ஸ்வரூபமாக சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் அகண்ட ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறவராம். தொழுவார் தங்கள் துயர் தீர்ப்பாய், யாரெல்லாம் போய் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைன்னு கேட்குறாங்களோ அவங்களுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து கொடுப்பாராம். பூண்டாய் எலும்பை புறமுண்டும் கொடியா செற்ற புண்ணியனே. சிவபெருமானுடைய அட்ட வீரட்டங்களில் திரிபுர சம்ஹாரம் அப்படின்றது ஒரு வீரம். அதாவது திரிபுர அசுரர்கள் அவங்கள சாம்பலா போகும்படி மாற்றி அவங்களுடைய எலும்பை பொடி பொடியாய் நொறுக்கியவன். அதனால்தான் பூண்டாய் எலும்பை புறமூன்றும் கொடியா செற்ற புண்ணியனே. பாண்டு ஆள் வினைகள் அவை தீர்க்கும்னா காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை முடியவே முடியாதா, இந்த கஷ்டம் தீரவே தீராதான்னு எத்தனையோ பேர் நம்ம வேண்டிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிற பிரச்சனைகளை கூட தீர்த்து கொடுக்கக்கூடியவன் பரமா, பழையனூர் மேய ஆண்டா. பழையனூர் திருவாலங்காடு அப்படின்றது தான் இதுக்கு இருந்த முதல் பெயர். அதாவது தேவாரம் திருவாசகம் காலம் தொட்டு. அதனால்தான் பழையனூர் மேய ஆண்டா ஆலங்காடா, திருவாலங்காட்டானே உன்னுடைய அடியார்க்கு அடியவன் ஆவேனே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். யாரெல்லாம் திருவாலங்காட்டு இறைவனுக்கு அடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அடியவர்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை அடிமை அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன்னா அடியவர்களை பொருட்டு ஆண்டவனை தொழணும் அப்படின்றது தான் விதி. அதை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இங்கே சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.